வணக்கம் பக்தர்களே. சோழ மண்டலத்தில் நீர் வளத்திலும் நில வளத்திலும் சிறந்து விளங்கிய ஆதனூர் என்ற சிற்றூரில் புலையர் குலத்திலே திருநாளை போவார் என்ற அற்புத நாமத்தில் போற்ற பெற்ற நந்தனார் அவதரித்தார். இந்த நந்தனாருக்கு ஏன் இந்த திருநாளை போவார் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது என்பதை பற்றி தான் நாம் இந்த யாவருக்கும் உரைப்போம் பகுதியில் 63 நாயன்மார்களின் வரலாறு தெரிஞ்சுக்க போற இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இவரை பற்றி நந்தனார் சிவபெருமான் மீது சிறு வயது முதலே பெரும் பக்தி கொண்டவராக திகழ்ந்து வந்தார். சிவபெருமான் எழுந்தருளுக்கும் கோயிலுக்கு தம்மால் இயன்ற அளவு அருந்தொண்டுகளை ஆற்றி வந்தார். அக்கால சமுதாய கட்டுப்பாட்டின்படி அவர் கோயிலுக்குள்ள நுழைய அனுமதிக்கல. அதற்காக அவர் ரொம்ப கஷ்டப்படவே இல்லை. நீங்கள் அனுமதி காட்டா என்ன அப்படின்ற மாதிரி தன்னால் இயன்ற சிவத்தொண்டுகளை வெளியிலிருந்தே கோவிலுக்கு சுவாமிக்காக செஞ்சுன்னு வந்தார். அவரோட தொழில் என்னன்னா, இந்த கூலி வேலைக்கு முரசுகள் அதுக்கெல்லாம் தோல் தைத்து கொடுக்கும் பணி தான் அவரோட வேலை. இதை மாதிரி எல்லா முரசுகளுக்கும் மேளங்களுக்கெல்லாம் தோல் தைச்சி கொடுத்து அதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து கோவில்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி தர்றது தான் அவரோட முக்கிய வேலையாக இருந்தது. எல்லா வேலையும் செய்வார் நாள் முழுக்க. அதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து சுவாமி கோவிலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கோவில் வாசல்ல இருந்தே கொடுத்துட்டு கோவில் கோபுரத்தை பார்த்து சந்தோஷமாக தரிசிச்சுட்டு வீட்டுக்கு போவார். இதே தான் அவரோட தொடர் பணிகளாக நடந்தது. இப்பேற்பட்ட இந்த நந்தனாருக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை வருது? மயிலாடுதுறை அருகே உள்ள திருப்புன்கூரில் இருக்க சிவலோகநாதரை போய் நாம் தரிசிக்கணும், தம்மால் இயன்ற அளவு அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யணும் அப்படின்னு தோணுது. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் புறப்பட்டு அந்த திருக்கோயிலை போய் அடைகிறாரு. அந்த சிவலோகநாதரை தரிசிக்கலாம் வெளியே நின்று அப்படின்னு பார்க்கும்போது முன்னால் இருக்க நந்தி பகவான் சுவாமியை மறைச்சபடி இருக்கார். அதை பார்த்ததும் நந்தனாருக்கு பெரும் வேதனை. அடடா, நம்மளால் இவ்வளோ தூரம் கூட சுவாமியை பார்க்க முடியலையே, எங்கே சுவாமி தரிசனம் கிடைக்காம போயிடுமோன்னு அப்படியே கலங்கிண்டே சுவாமியை போற்றி பாட்டு பாடுறார். அந்த பாட்டில் மனமுருகி போகிறார் ஈசன். உடனே நந்தி பகவானுக்கு கட்டளையிட நந்தி பகவான் ஈசனின் ஆணைக்கிணங்க கொஞ்சம் நகர்ந்து வழி விடுறார். உடனே சிவனோட தரிசனம் நந்தனாருக்கு சிறப்பாக கிடைக்கிது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு கோவிலெல்லாம் சுற்றி வலம் வெளியில் வரார். வந்தால் ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளம் நல்லா நீர் ஊறுற பள்ளமாக இருக்குது. ஆஹா, இங்கே ஒரு குளம் வெட்டினா இறைவனுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி தன்னோட உடல் உழைப்பால் ராப்பகல் பாராமல் அங்கே ஒரு குளத்தை வெட்டுறாரு. பின்பு நந்தனார் மன நிறைவோட தன்னோட சொந்த ஊருக்கு திரும்புகிறார். இப்போ இவர் பல ஸ்தலங்களுக்கு சென்று தொண்டு புரிந்து வந்த இவருக்கு தில்லையில் இருக்க சிதம்பரநாதரை பார்க்கணுன்ற ஆசை தோன்றிடுது. ஆனால் அது முடியுமா? அங்கதான் செக். நந்தனாருக்கு சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை தரிசிக்கணுன்ற ஆவல் ரொம்ப அதிகமாக தோணிகிட்டே இருக்கு. ஆனால் அது பெரிய கோவில். வெளியிலேருந்து மற்ற கோவில்லேருந்து சுவாமியை தரிசிக்கிற மாதிரிலாம் சிதம்பரத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. தினமும் ராத்திரியில் தில்லை தரிசனத்தை நம்மளால் பார்க்க முடியலையே, சுவாமி ஆடுற அந்த ஆடல் அரசனை நம்மளால் வழிபட முடியலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுவார். அப்புறம் தானே என்ன பண்ணுவார், தனக்கு ஆறுதலா சரி நாளைக்கு போகலாம், நாளைக்கு நான் போவேன் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிப்பார் அவரே. இதே மாதிரி தினமும் நினச்சிப்பார். ஆனால் மறுநாள் காலையில் பொழுது புலர்ந்ததும் அக்கால விதிமுறைப்படி கட்டுப்பாட்டின்படி அந்த கோவிலுக்கு அவரால் போக முடியாது. அதை நினச்சி வருந்துவார். இதே மாதிரி தனக்குத்தானே சொல்லிவிட்டு நாளைக்கு போகலான்னு ஆறுதல் அடைஞ்சிப்பார். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஊர் மக்கள்லாம் அவரை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நந்தனா, நாளைக்கு போகிறேன்னு சொல்கிறியே சிதம்பரத்துக்கு, என்றைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் எப்படி சொல்கிறாங்கன்னா அன்போட நாளை போவார்னு சொன்னது திருநாளை போவார் அப்படின்ற நாமும் அவருக்கு கூப்பிடுற பெயராக மாறிப்போச்சு. இப்போது தில்லை செல்லாவிட்டால் வாழ்நாளே வீணு அப்படின்ற எண்ணம் நந்தனாருக்கு ரொம்ப மன அழுத்தத்தில் ஏற்படுத்திடுது. ஒரு நாள் துணிவு கொண்ட நெஞ்சோடு என்ன பண்ணுறாரு, கோவிலோட மதில் செவத்தில் போய் அப்படியே உட்காந்து அந்த கோவிலெல்லாம் அப்படியே பார்க்குறாரு. அப்போது கோவில் உள்ளேருந்து அந்த வேத மந்திரங்கள் ஒளியும் வேள்வி புகையும் எல்லாம் வெளிவர்றதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆஹா, இறைவனின் திருநடனத்தை காண்பதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே உருகி போகிறாரு. கவலையில் ஆழ்ந்து விடுகிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதிலை வணங்கிட்டு இரவும் பகலும் திருமதிலேயே வலம் கொண்டிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் சுவாமி நடராஜர் கோவிலையே அப்படியே சுற்றி பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அவருக்கு ரொம்ப டயர்டாயிடுது. அங்கேயே படுத்து தூங்கிடுறார். நந்தனாரோட கனவுல அன்னைக்கு ராத்திரி யார் வரா,
நம்ம ஆடல் அரசன் நடராஜர் தான் வரார். வந்து என்ன பண்றார், இப்பிறப்பின் கர்மா கழியணும்னா வேள்வி தீயில நீ புகுந்து எழுந்து முப்புரி நூலணிந்து திகழ்வாய் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிடுறார். அதே நேரத்திலேயே தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கனவுக்கும் இந்த ஆடல் அரசன் போறார். போய் என்னை வழிபட்டும் மகிழும் நந்தனார் வந்து கோவிலின் மதில்ல பக்கத்தில் படுத்திருக்கான். நீங்கள்லாம் நாளை காலையில் பொழுது புலர்ந்ததும் அவனை அழைத்துன்னு வந்து தீ வேள்வியில மூழ்கி எழ செய்யுங்க, என்னோட சன்னதிக்கு அவனை அழைச்சிட்டு வாங்க, இது என் ஆணைன்னு சொல்லி சிதம்பரத்தரசர் சொல்லி மறைஞ்சு விடுகிறார். மறுநாள் காலையில பொழுது புலர்ந்ததும் அந்தணர்கள் எல்லாரும் சுவாமி சொன்னபடி அந்த மதில் கிட்ட வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி நந்தனார் இருக்காரு. வந்ததும் அவரை சந்தோஷத்தோட அழைச்சின்னு போறாங்க. மறுநாள் பொழுது புலர்ந்தாச்சு. அந்தணர்கள் எல்லாரும் சிவபெருமான் கனவுல சொன்ன அதே மதில் பக்கம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா நந்தனார் இருக்காரு. நந்தனார்கிட்ட சிவபெருமான் வந்து அவங்களோட கனவுல என்னெல்லாம் சொன்னாருன்றத நந்தனார்கிட்ட சொல்றாங்க. சொன்னதும் நந்தனாருக்கு பேரானந்தம். ஏன்னா நம்ம கனவுல மட்டும் வந்ததோட இல்லாம இவங்க கனவுல எல்லாமும் போய் சொல்லி நமக்கு தரிசனம் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு சிவபெருமான், அவரோட கருணை என்னவென்று சொல்வது, நான் என்ன பாக்கியம் செய்தேனோ அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல சரி வாங்க நம்ம போலான்னு அந்தணர்களை கூட்டிட்டு இவர் அந்த வேள்வி தீயில மூழ்கிறதுக்காக வரார். வந்ததும் அந்தணர்கள் எல்லாரும் இந்த நந்தனார்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க இந்த வேள்வி தீயில மூழ்கி எழுந்திருங்கள், இதுதான் ஈசனோட ஆணை அப்படின்னு சொல்றாங்க. அதன்படியே அவர் இரு கரங்களையும் உயர்த்தி இறைவனை வணங்கி எல்லாம் ஈசன் ஆணைப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை சொல்லிண்டே அந்த வேள்வி தீக்குள்ள மூழ்கி எழுந்துக்கிறாரு. அவர் எழுந்து வெளில வரும்போது பார்த்தா அத்தனை பேரும் அசந்து போய் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஏன்னா வெளியில வர்ற நந்தனார் மூழ்கும் போது சாதாரணமா மூழ்கினார். நெருப்புலேருந்து வெளில வரும்போது எப்படி வராரு, மாமுனிகள் போல நெற்றி ஃபுல்லா திருநீர் அணிந்துண்டு கழுத்துல ருத்ராட்ச மாலைகளோட உடம்புல பூனல் முப்புரி நூல் தடுத்துண்டு இந்த கோலத்துல வெளில வர்றார். பார்த்தா பின்ன எல்லாரும் அசராம எப்படி இருப்பாங்க, எப்படி போன நந்தனார் இப்படி வராருன்னு ஈசனோட கருணையை பற்றி பேசி பேசி சந்தோஷப்படுறாங்க. நம்ம சிவபெருமான் மாதிரி கருணாமூர்த்தி, கருணாநிதி, கருணை உள்ளம் கொண்டவர் வேற எந்த தெய்வம், பக்தியை மட்டும் தாங்க, நான் ஓடி வந்து உங்களை ஆட்கொண்டு விடுகிறேன்னு ஓடி வருவர் தான் நம்மளோட ஆடல் அரசன்னு சந்தோஷத்துல தில்லை ஜனங்க மொத்த பேரும் பேசி மகிழறாங்க. இந்த நேரத்துல வானவர்கள் எல்லாரும் மலர் மாறி பொழியறாங்க நந்தனார் மேல. சிவகணங்கள் எல்லாரும் அந்த ஆடலரசன் சன்னதி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து என்ன பண்றாங்க, சிவகணங்கள் எல்லாம் வேதங்களை சொல்கிறார்கள். சிதம்பரமே அப்படியே வேத ஒலியில மிதக்குது. மக்கள் எல்லாரும் மறுபடியும் இந்த திருநாளை போவாரின் சிறப்பையும் ஈசனோட கருணையும் பேசி 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 அப்படியே ஆனந்தப்பட்டு போறாங்க. அதனாலதான் இவருக்கு நந்தனார்ன்ற பெயர் மறைந்து திருநாளை போவார் என்ற நாமம் நிலையானதாக மாறியது. நேரா என்ன பண்றாரு இந்த நந்தனார், சிவபெருமான் ஆடல் அரசன் சன்னதியை நோக்கி நடராஜர் கிட்ட நேரா போறார். பார்த்து மனமுருகி வேண்டி அழுது அவரை சந்தோஷத்தோட தரிசனம் பண்ணிட்டு அந்த உமையொரு பாகனோட ஐக்கியமாகி விடுகிறார். அதனாலதான் அவரோட குரு பூஜை நாள்ல சிதம்பரத்துல முக்தி அடைந்த இந்த கோவில்லையும் அவர் பிறந்த ஊர்ல இருக்க கோவில்ல, கடலூர் மாவட்டத்துல ஆதனூர்ல இருக்க கோவில்லையும் அவரோட உற்சவர் சிலைக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடக்கும். இதுதான் திருநாளை போவாரின் திருக்கதை. தென்னாடுடைய சிவனே போற்றி. நம பார்வதி பதையே. அரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நன்றி.